நாம் பிறரை சார்ந்திருக்க போகிறோமா அல்லது சுயமாக இருக்க போகிறோமா? எவ்வளவு காலம் பிறரை சார்ந்திருக்க முடியும்? இன்றைக்கு நின்ற அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக எம்பிக்கள் ஆகியிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகமோ முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அங்கங்கே உரசல் இருக்கிறது, மோதல்கள் இருக்கிறது, சில இடங்களிலே அவமரியாதைகள் இருக்கிறது, அவமதிப்புகள் இருக்கிறது, எல்லாம் உண்மை. அதையெல்லாம் சரி செய்து கொடுப்பதற்கு தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் இருக்கிறார். இந்த மைக்கு முன்னாடி எவ்வளவு குரல்கள், அது கூடாது. மாறாக ஒரே விதமான குரல்ல எல்லோரும் பேசணும். இந்தியாவிலே முதன்மை கட்சியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை கொண்டு வர வேண்டும். அதற்கான திட்டங்களை தீட்ட வேண்டும். அவர்கள் பேசட்டும், நாம் கேட்போம் என்று நாம் இந்த கூட்டத்தை இங்கே வடிவமைத்திருக்கிறோம். ஆகவே நான் நிறைவாக பேசும்பொழுது பல செய்திகளை பரிமாற இருக்கிறேன். ஒன்று மட்டும்தான் தலைவர்கள் பேசும்பொழுது கருத்தில் உட்கொள்ள வேண்டும். நாம் பிறரை சார்ந்திருக்க போகிறோமா அல்லது சுயமாக இருக்க போகிறோமா? எவ்வளவு காலம் பிறரை சார்ந்திருக்க முடியும்? காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு என்று வரலாறு இருக்கிறது. இன்றைக்கு நின்ற அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக எம்பிக்கள் ஆகியிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகமோ முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. வாழ்க அருமை தோழர்களே, கொஞ்சம் நிதான வேண்டும். ஆசை இருக்க வேண்டியதான் இல்லை என்று சொல்லவில்லை. அது பேராசையாக ஆகி கடைசியிலே ஒன்றுமில்லாமல் உருப்படி இல்லாமல் போய்விடக் கூடாது. இந்த மோடி ரொம்ப பயங்கரமானவன் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த தேர்தலிலே ஒரு வார காலம் பைத்தியம் பிடித்தவன் போல் ஒவ்வொரு நாள் ஒன்று பேசிய மோடி செய்யாத ஒன்று தன்னுடைய சட்டையும் பேட்டையும் கிழித்துக் கொள்ளவில்லையே தவிர ஒரு பைத்தியக்காரன் ஒரு நாள் ஓடுகிறது. அங்கங்கே உரசல் இருக்கிறது, மோதல்கள் இருக்கிறது, சில இடங்களிலே அவமரியாதைகள் இருக்கிறது, அவமதிப்புகள் இருக்கிறது, எல்லாம் உண்மை. அதையெல்லாம் சரி செய்து கொடுப்பதற்கு தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் இருக்கிறார். சட்டமன்ற கட்சி தலைவர் இருக்கிறார். இப்பொழுதே அடையாளம் காணுங்கள். உள்ளாட்சி தேர்தலிலே எந்தெந்த இடங்களை வாங்க வேண்டும் என்பதை இப்பொழுதே திட்டமிடுங்கள். எந்த ஊராட்சி ஒன்றியம் வாங்க வேண்டும் என்பதை இப்போதே கணக்கெடுங்கள். அந்த ஊராட்சி ஒன்றியத்தில் உங்கள் ஸ்தாபன அமைப்பு என்னவாக இருக்கிறது என்பதை நீங்களே ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு ஆள் ஜெயித்து விட்டு சேர்மன் கேட்டா எப்படி முடியும்? அதான் கேட்கிறேன். சீட்டு வாங்கணும்ல, அதான் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் வேற. அதற்கு ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்றேன், நான் சொல்ல தயவுசெய்து உட்காருங்க. ஹலோ, எங்க கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. தலைவர் பேசும்போது இப்படிலாம் குறுக்க பேசக்கூடாது. அவரு கருத்தை அவர் சொல்றாரு, பிறகு பேசுங்க ப்ளீஸ். கருத்து அமைதியா இருங்க. அதாவது நாம் எல்லோருமே அமைப்பு ரீதியாக, கட்டுப்பாடாக, ஒழுக்கமாக, ஒரே வார்த்தையில் ஒரே குரலில் முதலில் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். குரல் மாறுபடக்கூடாது. இந்த மைக்கு முன்னாடி எவ்வளவு குரல்கள், அது கூடாது. மாறாக ஒரே விதமான குரல்ல எல்லோரும் பேசணும். அதுதான் ராகுல் காந்தியினுடைய வெற்றி, காங்கிரசினுடைய வெற்றி. நாம் அதை செய்ய வேண்டும். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய புதிய தலைவர் அதை செய்வார், நான் நம்புகிறேன். எங்களுடைய ஒத்துழைப்பு அவருக்கு உண்டு. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.